வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2026 குரு பெயர்ச்சியை பற்றி தான் பார்த்துப்போம். குரு பெயர்ச்சியில் இந்த வருஷம் டாப் 3 ஜாக்பாட் அடிக்கிற ராசிகளை தான் பார்க்க போகிறோம். ஏதெல்லாம் ஃபஸ்ட்டு வருது விருச்சிக ராசி, ரெண்டாவது கன்னி ராசி, மூணாவது சிம்ஹ ராசி. விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் குரு பாகிஸ்தானத்திலே அமர்ந்து லக்னத்தை பார்க்குறார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டபரമായ ஒரு காரியமாக தான் நம்ம விருச்சிக ராசிக்கு நடக்கும். ஏனென்றால் மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஹையர் ஸ்டடீஸ், அவங்க விருப்ப இன்ஜினியரிங்கோ அதோ மெடிக்கலோ எந்த காலேஜிலும் கரெக்டாக சீட்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது மாதிரியே புதிய புதிய நண்பர்களெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி நிறைய ஃபினான்ஷியலாக ரொம்ப சக்ஸஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது நம்ம சொல்கிறது கன்னி ராசி. கன்னி ராசிக்கு குரு லாபஸ்தானமாய 11வது பாவத்தில் வருது. இது மிகப்பெரிய ஃபினான்ஷியல் கெயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய வீடு வாங்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸோ ரெண்டோ அது மாதிரி நல்ல நல்ல ஃபினான்ஷியல் பரமாக கெயின்ஸ் நிறைய வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இந்த கன்னி ராசிக்கு இந்த வருஷம் நிறைய நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே அமையும் கன்னி ராசியை பொறுத்தவரை. மூணாவது சிம்ஹ ராசி. சிம்ஹ ராசியை பொறுத்தவரை குரு ரெண்டாம் பாவமாய தனஸ்தானத்தில் குரு இருக்கிறார். இது ரொம்ப சிறப்பான நிறைய இது, அதாவது ரொம்ப குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகிறதுக்கும், அது மாதிரியே ஹையர் ஸ்டடீஸ் மாணவர்களுக்கு தான் அந்த சிம்மராசிக்கு ரொம்ப நிறைய இருக்கும், நிறைய நல்லாயிருக்கும். அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்டிங்கன்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் இந்த 3 ராசி தான் இந்த வருஷம் குரு பயிற்சியில் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ.